ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பிஎல் அகாடமி. இன்னைக்கு நம்மளோட சோஷியல் கிளாஸ். சூப்பர், வாங்க கிளாஸ்க்கு போகலாம். வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் ஜிடிபி அண்ட் இட்ஸ் க்ரோத் லெசனில் உள்ள டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், briefly explain various terms associated with measuring of national income. நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ண உள்ள டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஜிஎன்பி, ஜிடிபி, என்என்பி, என்டிபி, பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம், டிஸ்போசல் இன்கம். இதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த கொஷினில். ஃபஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தோம். நம்ம கண்ட்ரியில் இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் அப்ராடில் இந்தியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபார்முலா கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். நெக்ஸ்ட்டு ஜிடிபினா என்னென்னு பார்த்தோம். இந்தியாக்குள்ளே வித்தின் த ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் அ கண்ட்ரி, இந்தியாக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம். ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் காஷ்மீர், ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் கலிஃபோர்னியா. இதில் எதை நம்ம ஜிடிபிக்கு எடுத்துக்கணும். காஷ்மீரில் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் நம்ம ஜிடிபிக்கு எடுத்துக்கணும். இந்த எக்ஸாம்பிளோட நம்ம ஜிடிபி கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணணும். ஜிஎன்பியில் டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் என்என்பி. அதே மாதிரி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னால் ஜிடிபியில் டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் என்டிபி. நெக்ஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னு பார்த்தோம். ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன், ஒரு பர்சனோட ஆவரேஜ் இன்கம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். பர்சனல் இன்கம்னா ஒரு தனி நபரோட இன்கம். ஓகே. டிஸ்போசல் இன்கம்னா நமக்கு வந்த இன்கம்மை நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டிஸ்போசல் இன்கம். ஸோ இந்த டீட்டெயில் கொஷினுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின், வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். என்னென்ன மெத்தட் பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச். மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கேல்குலேட்டிங். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம். ஜிடிபி ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணுறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்கம் அப்ரோச் அப்படின்னா இன்கம் வச்சு கேல்குலேட் பண்ணுறது தான் இன்கம் அப்ரோச். அதுக்கான ஃபார்முலா வேஜஸ் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வேல்யூ ஆடட் அப்ரோச். இது நமக்கு நல்லாவே தெரியும். இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர்றது தான் ஃபைனல் குட்ஸோட ப்ரைஸுங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் டீ பவுடர், மில்க் ப்ளஸ் சுகர், டீன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் கொஷினுக்கு இதெல்லாம் நீங்கள் எழுதணும். தேர்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள 5 டிஃப்ரென்சஸ் நீங்கள் எழுதணும். க்ரோத்னால் நான் என்னென்னு சொன்னேன். குவான்டிடேட்டிவ், ஜிடிபி வச்சு கேல்குலேட் பண்ணுறது தான் எக்கனாமிக் க்ரோத். அதுவே டெவலப்மெண்ட்னா குவாலிட்டி பேஸ்டு, குவாலிட்டி வச்சு சொல்கிறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். HDI இண்டெக்ஸ் அதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இதில் எழுதணும். அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத்னா நேரோவர் கான்செப்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ப்ராடர் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட், நான் சொன்ன மாதிரி இது குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம ஷார்ட் டேர்மில் சொல்லிட முடியும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை சொல்கிறதுக்கு லாங் டேர்ம் நிறைய டைம் தேவை. எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் நேஷ்னல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரியல் நேஷ்னல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது பெர் கேபிட்டா இன்கம் வச்சு சொல்கிறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின், எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் எக்கனாமிக் பாலிசிஸ். அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் பாலிசினா கவர்மெண்ட் சொல்கிற டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர், அதுதான் நம்ம அக்ரிகல்ச்சர் பாலிசின்னு சொல்கிறது. இண்டஸ்ட்ரியல் பாலிசினா இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பாலிசி க்ரியேட் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. 1948 தான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முதலாக கொண்டு வந்தாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசினா எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதை தான் நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவோம். ஸ்டடி ஆல் தீஸ் 4 கொஷின்ஸ் and you can able to write one detailed question in economics.
இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி கோச்சிங் டெய்லி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.